ஓகே கிட்ஸ், வெல்கம் டு த ஷோ. இன்னும் கொஞ்ச நேரத்துல கர்டன்ஸ் திறந்து ஷோ ஆரம்பிக்க போகுது. ஐ வாண்ட் யூ டு பி ஃப்ரெண்ட்லி வித் ஈச் அதர். ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் காமிப்பீங்கன்னு நம்புறேன். இப்போ குயிஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. யார்கிட்ட இருந்து முதல்ல ஸ்டார்ட் பண்ணலான்னு நீங்களே சொல்லுங்க. லாஸ்ட் இயர் சாம்பியன் நாங்க தான். எங்க கிட்ட இருந்தா ஸ்டார்ட் பண்ணணும். லாஸ்ட் இயரும் இந்தியா கிட்ட இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணாங்க, அதனால தான் நீங்க ஜெயிச்சீங்க. இந்த வருஷமும் எங்க கிட்ட இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். எங்க டீம் நல்லா ஆன்சர் பண்ணதுனால ஜெயிச்சது. இந்தியாவில் இருக்கிறவங்க எல்லாம் நல்லா படிக்கல, நாங்க என்ன பண்றது? இந்தியாவோட லிட்ரஸி ரேட் 75, பாகிஸ்தான்ட்ட ஒன்லி 50. உங்களோட ஜனத்தொகையில இருக்கிற மக்கள்ல பாதி பேருக்கு தான் எழுத படிக்கவே தெரியும். எக்ஸ்கியூஸ் மீ, யூஎஸ்ஏ லிட்டரசி ரேட் இந்தியாவை விட 5% அதிகம். ஸோ அப்படி பார்த்தா நாங்கள் தான் ஃபஸ்ட்டு போகணும். சீனியர், மெக்சிகோட லிட்டரசி ரேட் 95%. யூஎஸ்ஏ முதல்ல போகுதுன்னா நாங்கள் அதுக்கு ஒத்துக்கவே மாட்டோம். ஓ ஸ்டாப் இட். எங்கள் கண்ட்ரியில் தான் இல்லீகலாக வந்து எங்கள் வேலையெல்லாம் எடுத்துக்குவீங்கன்னு பார்த்தா ஒரு குஷ் ஷோவில் கூட யூஎஸ்ஏ கிடைக்கிற திருட பார்க்குறீங்களா? இமிக்ரேஷன் லா பற்றி பேசுகிற அளவுக்கு உங்களுக்கு நாலேஜ் இல்லை. ஃபஸ்ட்டு ப்ராப்பரான பிரசிடெண்ட்டை உங்கள் கண்ட்ரியை ரன் பண்ண சூஸ் பண்ணுங்க. அந்த அறிவே இல்லை, எங்கேருந்து இந்த குஷ் ஷோவை ஜெயிக்க போகிறீங்க? கேன் யூ ஆல் ஸ்டாப் திஸ் மன்னி ஃபைட்? எல்லாருக்கும் தெரியும், சைனா தான் எப்போவுமே ஃபர்ஸ்ட். சைனா இஸ் த கிரேட்டஸ்ட் கண்ட்ரி இன் த வேர்ல்ட். பெஸ்ட் லீடர், பெஸ்ட் பீப்புள். அண்ட் லிட்ரஸி ரேட்னு பார்த்தா கூட மெக்சிகோ விட நாங்கள் ஒரு பாயிண்ட் அதிகம். லிட்ரஸி ரேட் ஜப்பான்ல ஆல்மோஸ்ட் 100%. சைனாவை விட சிறந்த கண்ட்ரி நாங்க தான் ஃபர்ஸ்ட் போகணும். அது ஏன்னா எங்கள் ஊரில் பாப்புலேஷனே இல்லை. எங்கள் நாட்டுக்கு தான் அதிக மக்கள் பலம் இருக்குது. எங்கள் நாட்டில் இருக்கிற சிட்டியோட பாப்புலேஷன் சேர்த்தாலே உங்கள் மொத்த கண்ட்ரியோட பாப்புலேஷன் வந்துடும். ஏன்னா உங்க நாடு ரொம்ப பெருசு. நாங்க 1947 வரைக்கும் இந்தியான்ற ஒரு நாட்டில் கட்டி போடப்பட்டிருந்தோம். நாங்க உங்களால தான் காஷ்மீரை இழந்துட்டு இருக்கோம். அப்படி இந்த நிலப்பரப்பை இழந்தும் கூட நாங்க 7th largest country in the world. எஸ்கியூஸ் மீ, 4th largest country in the world. எஸ்கியூஸ் மீ, 3rd largest country in the world. எங்கள் ட்ரெடிஷன் அண்ட் ஹிஸ்ட்ரியை எந்த கண்ட்ரியாலையும் மேட்ச் பண்ண முடியாது. நாங்க ஒரு காலத்துல சைனாவை ரூல் பண்ணிட்டு இருந்தோம். உலகமே எங்களை பார்த்து பயந்துச்சு. மாடர்ன் டேவை ரூல் பண்றதே நாங்க தான். இந்தியாவை கண்டுபிடிக்க வந்துதான் கொலம்பஸ் உங்க நாட்டையே கண்டுபிடிச்சாரு. ஹே, டோன்ட் யூ டேர் லாஃப் அட் அஸ். என்ன உண்மையை சொன்னா கோவம் வருதா? யூ நோ வாட், உலகமே உங்களால தான் இப்போ முடங்கி போய் கிடக்கு. சைனா எஸ், அதுக்கு பனிஷ்மெண்ட்டாவே சைனா லாஸ்டா போகணும். சார், லாஸ்ட் இயர் வின்னர்ஸ் கிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க சார். ஓகே பசங்களா ப்ளீஸ். இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் இல்லாம நடந்துக்க கூடாது. அந்த கர்டன்ஸ்க்கு பின்னாடி ஒரு ஆடியன்ஸே இருக்கு உங்களை பார்த்துக்க. சார், அவர் கண்ட்ரி இஸ் ஃபார் பீஸ் சார். ஆனா சண்டைக்கு வந்தா என் கண்ட்ரியை நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன் சார். லேண்ட் ஆஃப் த ஃப்ரீ அண்ட் ஹோம் ஆஃப் த வேர்ல்ட் சார். லீடர் ஆஃப் த ஃப்ரீ பட் நாங்கள் தான். என் கண்ட்ரி நான் ஒருபோதும் விட்டு கொடுக்க மாட்டேன். எங்கள் ப்ரொவின்ஸ் லீடரை விட்டு கொடுத்தா எங்கள் ஃபேமிலிக்கே அவமானம் சார். நான் எப்பவும் சைனா பக்கம் தான் நிற்பேன். ஓகே, நிஜமான ஷோ ஸ்டார்ட் ஆகுறதுக்கு முன்னாடி நாம ஒரு விளையாட்டு விளையாடலாமா? அதை பொறுத்து யார் ஃபர்ஸ்ட் போறான்னு தீர்மானம் செய்யலாம். பசங்களா, இப்போ நான் எல்லார்கிட்டையும் வந்து இந்த பிளேட்டை காமிப்பேன். நீங்க எல்லாரும் உங்களுக்கு பிடிச்ச பனானாவை இதுல இருந்து எடுத்துக்கோங்க. இப்போ அதான் உங்களோட பனானா. உங்களுக்கு அதுல என்ன மார்க் பண்ணணுமோ பண்ணிக்கோங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல மறுபடியும் இந்த பிளேட்ல உங்க எல்லாரோட பனானாவையும் போட்டு குலுக்கி உங்க பனானாவை எடுக்க சொல்லுவேன். கடைசியில யாரு பனானாவை கரெக்டா எடுக்கிறாங்களோ அவங்க தான் வின்னர். இது
சைனா, இது மெக்சிகோ. இங்க இருக்கு என்னோட பனானா. எஸ், திஸ் இஸ் மைன். எஸ், இதுதான் என்னது. பரவாயில்லையே, எல்லாரும் கரெக்டான ஃப்ரூட்டை எடுத்துட்டீங்க. படத்துல கிரேட் கண்ட்ரியோட அடையாளம் இருக்கு சார், எப்படி மிஸ் ஆகும்? ஓகே, இப்ப அந்த பழத்தோட தோலை உரிச்சிடுங்க. எஸ், ப்ளீஸ் கோ ஹெட். இப்ப உங்களுடைய பழம் எதுன்னு கரெக்டா சொல்லுங்க. தெரியலையே சார். என்ன பசங்களா, உங்க பழத்தை கண்டுபிடிக்க முடியலையா? பின்ன எப்படி சார்? மேல இந்த தோல் தான் எங்க கண்டினியூவே எழுதிருக்கோம், அதை உரிச்சிட்டீங்க. எல்லா பழமும் ஒரே மாதிரி இருக்குது. ஓஹோ, அப்ப பழத்தோட தோலால தான் உங்களால பனானாவை டிஃபரன்ஷியேட் பண்ண முடிஞ்சது இல்லையா? எஸ் சார். இந்த பழம் மாதிரி தான் நீங்களும் சொன்னாதான் ஒத்துப்பீங்களா? இதுல இருக்கிறது எல்லாம் ஒரே பழம்தான், ஆனா அதை டிஃபரன்ஷியேட் பண்ண அதோட தோல்ல USA, இந்தியான்னு எழுதுனது எல்லாம் நீங்க பண்ண வேலை. இதே போலதான் நாமளும் நமக்கு நான் வெள்ளை, நான் கருப்பு, நான் உயர்ந்தவன், தாழ்ந்தவன்னு சொல்லிக்கிறோம். ஆனா நாம எல்லாரும் இந்த தோலுக்கு அதில மனிதன்கிற உயிரினம்தான். இப்போ நீங்க உங்க கண்ட்ரிக்காக அடிச்சுக்கிறீங்களே, அதெல்லாம் பொருளாதார காரணங்களுக்காக மக்கள் வேலி போட்டு பிரிச்ச இடம். நிலத்துல வேலி போட்டு பிரிச்சுக்கலாம், ஆனா மனசுல வேலி போட்டு பிரிச்சு பார்க்க கூடாது. இத புறநானூறுல 2000 வருஷம் முன்னாடியே யாதும் ஊரே யாவரும் கேளீர்னு சொல்லியிருக்காங்க. எல்லாமே நம்ம நாடு தான், எல்லாமே நம்ம ஊர் தான், எல்லாமே நம்ம சகோதரர்கள் தான். நாட்டுப்பற்று இருக்கலாம், ஆனா பிற நாட்டு பழி எண்ணம் இருக்கக்கூடாது. புரிஞ்சுதா? ஷோ ஆரம்பிக்க போகுது. நாகரிகமா நடந்துப்பீங்கன்னு நம்புறேன். Welcome to the 16th annual international quiz competition. We will start with the first question. பசங்களா, யாருக்கிட்ட முதல் கேள்வியை கேட்கலாம்? லாஸ்ட் இயர் வின்னர்ஸ் பாகிஸ்தான் டீம் கிட்ட இருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம் சார். நோ, திஸ் டைம் ஃபர்ஸ்ட் क्वेश्चन மத்த ஸ்டூடண்ட் கிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் சார். Can I just say that I am honored to be sharing the stage with these fellow people. சைனா யூஎஸ் போஸ்ட்டை விட்டு கொடுக்க தயாரா இருக்கும். எங்களோட நேபர் கண்ட்ரியான ஜப்பானே முதல்ல போகட்டும். ஓ ஓ ஓ, எல்லாரும் இப்படியே போயிட்டு இருந்தா எப்படி? ஓகே, ஃபர்ஸ்ட் क्वेश्चन ஃபார் மெக்சிகோ. What is the largest